டேபிள் சேர் போட்டு உட்காந்தே வேலை பார்க்குறவங்களுக்கு அதிகமாக வரும். முந்தி பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லா இடத்துலையும் மரத்தில் தான் பெஞ்ச் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு சோஃபா அந்த மாதிரி வந்துருச்சு. இது பூராமே உடலில் அளவுக்கு அதிகமான சூடை தான் இவங்களுக்கு ஏற்படுத்தும். இவங்களுக்கு வந்து மலக்குடல் இரைப்பை குளிர்ச்சி ஆகும். அப்படி குளிர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து பைல்ஸ் இருக்காது. சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு மாதிரி மிளகு இந்த மாதிரி காரமாக தான் இருக்கும். இது சாப்பிடும்போது இவங்களுக்கு வந்து மூலம் வந்து ஒரு 15 நாள்லேருந்து 30 நாளைக்குள்ள நிரந்தரமாக சரியாயிரும். உங்களுடைய கிளினிக்கையோ இல்லை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற மருத்துவத்தையோ நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நீங்கள் விருப்பப்பட்டா கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பர், அதாவது 9940040764 அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி. யோகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சித்த மருத்துவர் திரு அண்ணாமலை ஆனந்த் ஐயா பார்க்க வந்திருக்கோம். ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய மருத்துவ தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு என்ன மாதிரியான மூலிகைகள் இருக்கு, அதை எப்படி பயன்படுத்தலாம், யாராருக்கெல்லாம் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறத ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஐயா, மூலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்போ நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரியான உணவு இல்லாதனாலையும் சரியான முறையில் அந்த பேதி எடுக்காததுனால நிறைய பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம மருத்துவத்தில் எந்த மாதிரியான மருந்துகள் இருக்கு, மூலிகைகள் எதை சாப்பிட்டா இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரலாங்க ஐயா? மூலம் வந்து டேபிள் சேர் போட்டு உட்காந்தே வேலை பார்க்குறவங்களுக்கு அதிகமாக வரும். ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு, உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து உடல் சூடு அதிகமாக இருக்கும். அவங்க உட்காந்துருக்கனால. அதே மாதிரி நிறையா டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு சூடு இருக்கும். இவங்க உட்கார்ந்துருக்கிற அந்த ஆசனத்தினால தான் இவங்களுக்கு வந்து உடல் சூடு ஏறுது. முந்தி பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லா இடத்துலையும் மரத்தில் தான் பெஞ்ச் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு சோஃபா அந்த மாதிரி வந்துருச்சு. இது பூராமே உடலில் அளவுக்கு அதிகமான சூடை தான் இவங்களுக்கு ஏற்படுத்தும். இவங்க வந்து கோரக்கர் நமனாச திறவுகோலில் ஒரு பேதி சொல்லுவார். அவர் வந்து சோத்துக்கத்தால் ஒரு பெரிய மடல், அந்த நீளமாக இருக்கிற பெரிய மடல் ஒன்று எடுத்து அதோட தோலை பூராமே சீவி எடுத்துட்டு உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் கட் பண்ணி எடுத்து 7 தடவை கழுவிட்டு 1 ஸ்பூன் கடுக்காப்பொடியை போட்டு பிணைஞ்சு 1 மணி நேரம் வச்சுருக்கணும். அப்படி உடனே சாப்பிடணும் அப்படின்னா பெரிய ஜாரில் ஒரு அடி அடித்து ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தோம்னா பூராமே அப்படியே தண்ணியாயிரும். இதுக்கு பேர் வந்து சோற்று கற்றாழை ஜெய்நீர். இதை வந்து துணியில் வடிகட்டி கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா அந்த கடுக்காப்பொடி பூரா கீழே செட்டில் ஆயிரும். செட்டில் ஆனதுக்கப்புறம் மேலே இருக்க ஜூஸை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை அதில் புழிஞ்சி காலையில் வெறும் வயிற்றில் குடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் பேதி ஆகும். உடல் சூடு குறையும். இவங்களுக்கு வந்து மலக்குடல் இரைப்பை குளிர்ச்சி ஆகும். அப்படி குளிர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து பைல்ஸ் இருக்காது, மூலம் இருக்காது. இதை வந்து இவங்க ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்க ரெகுலராக செஞ்சுக்கிட்டால் போதும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சின்ன வெங்காயத்தை மார்க்கெட்டில் புடைக்கிற இடத்துல மேலே முன்னால் போகிற தோலை மட்டும் எடுத்து ஒரு 1 இன்ச்சில் ஒரு சின்ன தலையணை மாதிரி செஞ்சு டிரைவர்னால் அவங்க உட்கார்ற சீட்டில் போட்டுக்கலாம். உட்காந்தே வேலை பார்க்குறவங்க உட்கார்ற சீட்டுக்கு மேலே அந்த தலையணை மாதிரி இருக்கிற வெங்காய சருகில் செஞ்ச தலையணையை போட்டு உட்காந்தாங்கன்னா உடம்பு ஹீட் இருக்காது, மூலம் வராது. அப்படியும் மூலம் வருது அப்படின்னா அம்மான் பச்சரிசிங்கிற இந்த மூலிகை, இது வந்து மேலே சின்ன சின்ன உருண்டையாக இருக்கும். இதை உடைச்சா பால் வரும். இதில் ஒரு 21 இலை, ஒரே ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 3 விரல்கிட்ட எடுக்கிற அளவுக்கு கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம். இதை காலையில் வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டாங்க அப்படின்னா 1 வாரம் 10 நாளில் அவங்களுக்கு வந்து மூலம்ங்கிறது இல்லாமல் போயிடும். இது வந்து எல்லாரும் பார்த்துருப்பாங்க, அம்மான் பச்சரிசின்னு கேள்விப்பட்டாங்க. நிறைய இடத்துல எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். எளிதாக கிடைக்கக்கூடியது தான். பச்சை கலர் இருக்குது, சிகப்பு கலர் இருக்குது, ரெண்டுமே ஒரே குணம் கொண்டது தான். இந்த அம்மான் பச்சரிசியில் மேலும் சிறப்பான தகவல் என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து இதை நல்லா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு இலை தண்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி மோரில் கரைச்சி குடித்தாங்க அப்படின்னா அல்சர், குடல் சார்ந்த புண் ஆறும். கர்ப்ப காலத்தில் பெண்கள் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் குழந்தைக்கு பால் இல்லை அப்படின்னா இந்த இலையை தினம் அரைச்சி காலையில் வெறும் வயிற்றில் பாலில் குடித்தாங்க அப்படின்னா ஒரு 10 நாளில் குழந்தைக்கு தேவையான பால் வந்து அவங்களுக்கு சுரக்க ஆரம்பிச்சிடும். அல்சருக்கு வந்து சமூலமா நெல்லிக்காய் சைஸ் மோர்ல கலக்கி 1 வாரம் 10 நாள்ல குடிக்கணும். கர்ப்பிணி பெண்களுக்கு இலைகள் மட்டும் இலை இந்த மேல இருக்க பூ எல்லாத்தையும் எடுத்து அரைச்சி பால்ல கரைச்சி குடிச்சா
அவங்களுக்கு வந்து குழந்தைக்கு தேவையான பால் கிடைக்கும். அருமையா. நேர்களே பார்த்தீங்கன்னா ஐயா எளிதில் இந்த மூலிகையில் என்னென்ன பயன்கள் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஐயா இந்த மாதிரி மூலிகையை எங்களால் பயன்படுத்த முடியல, நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களால் எதுவும் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நம்மக்கிட்ட மருந்து என்னங்க ஐயா இருக்குது மூலத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு? மூலத்துக்கு வந்து நவ மூலம் சித்தர்கள் சொல்கிறது வந்து மூலம் வந்து 9 வகையாக சொல்கிறாங்க. ஆமாங்க ஐயா. இது வந்து உள் மூலம், வெளி மூலம், இரத்த மூலம், இந்த மாதிரி மூலங்கள் வந்து நிறையா வகை. இந்த 9 வகையான மூலமும் சரியாகிறதுக்கு நம்ம வந்து ஒரு சூர்ணமும் ஒன்று கொடுக்குறோம். இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஒரு சின்ன சில்வர் தட்டில் தட்டி தேனில் குழச்சி காலை இரவு 2 நேரம் சாப்பாடுக்கு முன்னால் சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு மாதிரி மிளகு இந்த மாதிரி காரமாக தான் இருக்கும். இது சாப்பிடும்போது இவங்களுக்கு வந்து மூலம் வந்து ஒரு 15 நாள்லேருந்து 30 நாளைக்குள்ள நிரந்தரமாக சரியாயிரும். அந்த இடத்துல எங்களுக்கு சின்ன பரு மாதிரி இருக்குது, ரத்தம் வருது, அந்த இடத்துல சின்ன காயம் மாதிரி இருக்குன்னா அந்த களிம்பை இரவு மட்டும் அந்த ஆசன வாயில் போட்டு மறுநாள் காலையில் வெந்நீர் ஊற்றி கழுவிட்டாங்க அப்படின்னா இந்த மூலம் வந்து அவங்களுக்கு நிரந்தரமாக குணமாகும். ஐயா இப்போ வந்து மூலம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம் ஐயா? இல்லை ரத்தம் வர அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அதிகமாக சிவியராக பாதிக்கப்பட்டு மோஷனில் பிளட்டும் கலந்து வர மாதிரி அதிகப்படியாக மூலத்தில் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் நம்ம இந்த மருந்து எந்த அளவுக்கு? எல்லாருக்குமே இது கொடுக்கலாம். எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஆமாம். இது போக மூலம் வந்து அவங்களுக்கு வந்து வர்றதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுக்கு வந்து மலம் வந்து சரியாக போகாதனால. மலம் வந்து ரொம்ப இறுக்கமாக கட்டியாக போகும். அதுக்கு வந்து அவங்க மலம் இலக்கி அதாவது மெடிசன் சாப்பிட்டு தரணும். 2 மாதத்துக்கு ஒருக்க இல்லைன்னா மாதத்துக்கு ஒருக்க பேதி எடுத்துக்கணும். மலக்குடல் சூடாகாமல் பார்த்துக்கிடணும். அதிக காரமுள்ள பொருட்கள் சாப்பிடக்கூடாது. ஊறுகாய், இந்த சில்லி சிக்கன், வறுத்த கறி, இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மூல பாதிப்பு வந்து கூடாமல் வேகமாக குறையும். சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கும். அருமையா. நேர்களே பார்த்தீங்கன்னா மூலத்தினால உங்களுக்கு ரத்தத்தோடு சேர்ந்து மோஷன் வருதா, உங்களுக்கு நீங்கள் பயப்படவே வேண்டாம். அருமையான மருந்து ஐயா சொல்லியிருக்காரு. கொஞ்சம் வாழ்வியலை மாற்றிக்கிங்க. உடல் மூலாதாரம் சூடாகாமல் உடல் உஷ்ணத்தை குறைக்கிற மாதிரி உணவு வகைகள் எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி மூலிகைகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிங்க. அப்படி கடைபிடிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி பயப்பட வேண்டாம். கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஐயாவோட ஆலோசனைப்படியும் படித்த பட்டதாரி மருத்துவரோட ஆலோசனைப்படியும் மருந்து எடுத்துகிட்டு வாங்க. மூலம் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு சிறந்த பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. ஹேர் ப்ரோ ஜியாவுதீன் சாரோடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். லியோ ஆண்டனி சாரோடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். சுகாலயா சுவாமிநாதன் சாரோடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். திண்டுக்கல் ஆண்டனி சாரோடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இங்கே இருக்கிற வீடியோக்களை பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி.